வெல்கம் டு லோக்கல் பிள்ளைங்க vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிதிகம சஃபாரி. இப்போ நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் ஆவத்த டு ஹம்மாந்தோட்டை. ஹம்மாந்தோட்டை தான் ரிதிகம சஃபாரிங்கிற இடம் இருக்கு. காலையில எழும்பி ரெடியாகி இப்போ போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிறது ஒரு 6-7 பேர், ஆனால் கடைசி போகிறது 3 பேர் தான். எந்த ட்ரிப் யார் பிளான் பண்ணாலுமே இத்தனை நடக்கும். 10 பேர் பிளான் பண்ணா 5 பேர் கூட வரது சுவர் இல்லை. அது எங்கேயுமே நடக்குது தான். நம்ம ரோட்ல போறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, இல்லாம ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. பைக்ல ரைட் பண்றதுக்கு எப்பவும் கிளியரா முன்னுக்கு வியூ பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நம்ம நாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரோட்ல பாய்வாங்க. வெல்கம் டு ரிதிகம சஃபாரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிதிகமல சஃபாரிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கடைசியை மோல் அடிக்கிற மாதிரி பேக்கை மாட்டி விட்டாங்க. பைக்கில் வந்தால் மோல் அடிச்சிட்டோம். பைக்கில் வந்தால் இத்தாங்க ஹெல்மெட்டை தூக்கிக்கணும், பேக்கை மாட்டிக்கணும், வைக்க இடம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது என்னது பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு மிருகலாம் லைவாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது இத்தனை கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே என்ட்ரன்ஸுக்கு அங்கே பண்ணிடுங்க. அப்போ அங்கே என்ட்ரன்ஸ் என்ன போகிறோம்? அது என்ட்ரன்ஸ் இல்லைடா, அது டொய்லெட்ரா. நீங்கள் வாங்கல கூப்பிட்டு போய். ఓకే ఎంట్రన్స్ కొత్తనే தேங்க்யூ. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் முன்னுக்கே பைக்கெலாம் பார்க் பண்ணாமல் பைக்கோ இதில் வந்தாலும் உள்ளுக்கே வாங்க. டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. நாங்கள் இது எவ்வளோ பட்ஜெட் போணுச்சுன்னு கடைசியாக வீடியோக்கு எண்டில் சொல்கிறோம். இது நம்ம போகிற வீக்கிலுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு போகணும். இதே நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாயும், ஜிப்பில் போகிறதா இருந்தால் 6 பேர் 9 பேர் சீட் இருக்குது, உட்காந்து போகலாம். அதுக்கு ஜிப்பே நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு ஆள் வந்தாலும் ஜிப் எடுத்தாலும் 5000 ரூபா, 6 பேர் வந்து ஜிப் எடுத்தாலும் 5000 ரூபா. டிக்கெட் எடுக்கும் போது உன்னுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. பஸ் பார்த்தீங்கன்னா 9:50 தான் இருக்கான். டைமிங் தான் பஸ் எடுக்கிறாங்க போல். பஸ் 9:50க்கு. பஸ் டைமிங் எப்படின்னு தெரியல. நாங்கள் ஒரு டைமுக்கு 9:50. இந்த டிக்கெட் வந்து நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கான டிக்கெட். இது நம்ம எடுத்துக்க டிக்கெட் வந்து வெஹிக்கிள் டிக்கெட் இல்லை, என்ட்ரன்ஸ் டிக்கெட். என்ன செய்வோம்? அப்போ 40 நிமிஷம் வெயிட் பண்ணி ஜிப்லேயே போவோமா பஸ்ஸில் போவோமா? பஸ்ஸில் போகிறது ஒன்று இருக்கும். ரோட்டில் வர பஸ் தான் இருக்குது. இப்போ ரோட்டில் வர நம்ம பேசஞ்சர் பஸ் இருக்குது, டாடா பஸ். அந்த பஸ் தான் பூண்டு அடிச்சிருக்கு. இப்போ நடு சீட்டில் அமிட்டா நமக்கு எப்படி நம்ம பார்க்கலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கலுமா? நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஜிப்பில் போனால் தான் ஒழுங்காக பார்க்கலாம். பஸ்ஸில் ஆட்கள் குறவாக இருக்காங்க. இந்த சான்ஸாக போச்சு. வாங்க, ஜன்னல் சீட்டை பிடிச்சிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். என்னென்ன மிருகம் வரும்னு தெரியாது, இல்லை என்னென்ன மிருகம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் வந்தோம். சிங்கம்லாம் இருக்காதா? இருக்குண்ணா சிங்கம் இருக்கா? சிங்கம் இருக்கு. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 3 இருக்கா? அந்த சூர்யா சிங்கம் இல்லை, ஏசியன் சிங்கம் இருக்கு, ஆப்பிரிக்கன் சிங்கம் இருக்கு. இருக்கா? சிங்கம் இருக்க அமைக்கும். ஏசூர்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் இது பண்ணுறதா கட்டாயம் வாங்க. ரிதிகம சஃபாரி அப்படின்னு மெப்பில் போட்டுன்னு கணக்கா லொக்கேஷன் இருக்கே காட்டும். அம்மா கலங்கி காட்டும். 9 பேர் வரீங்கன்னா பஸ் இந்த ஜீப் எடுக்கிறது உங்களுக்கு ஆத்தலுக்கு கேஸ் ஒண்ணு இல்லை. மேக்ஸிமம் 5 பேரா தான் கம்மி. நாங்க 3 பேர் வந்தனால அங்க பஸ்ல வந்துட்டோம். ஓகே, 5 பேரா இருந்தாலும் பரவாயில்லையே. ஒரு ஆளுக்கு 1000 தான் வருது. இப்போ நாங்க 3 பேர் வந்து 1000க்கு மேல வரனால நாங்க பார்த்த ஜீப்ல போனா நாங்க ஜீப்ல போறோம்னா 1.5 மணி நேரம் இருக்க சொன்னாங்க. அதனால நாங்க அப்படியே யூஸ் பண்ணோம். நமக்கு முன்னுக்கு ஒரு ஜிப் எடுத்து ஆர்டர் பண்ணினா அவங்கள 6 பேர். இப்போ நம்மள 3 பேருக்கும் நாங்க கேட்டோம். நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்குவானு. நாங்கள் அதில் பாதி பேமெண்ட் தரோம். அவங்க ஓகே சொன்னாங்க. பட் எங்கள் கேமராமேனுக்கு அதில் சாய்ஸ் இல்லை. அவர் விருப்பம் இல்லை. எங்கள் கேமராமேன் விருப்பம் இல்லை. எனக்கு கடை அவருக்கு அந்த மிருகங்கள்லாம் கணக்கை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படி இறங்கிட்டு போகிறது பிரச்சனைன்னு சொல்லி கடைசியாக பஸ் டிக்கெட் 100 ரூபான்ட்டு 100 ரூபாயில் கொடுத்து பஸ்ஸில் பட்ஜெட்டில் கேம் அடிக்கணுமே. எதாக இருந்தாலும் பட்ஜெட் தான் முக்கியம். ஏங்க மிருகம் இருக்குங்க. மானு மறையெல்லாம் கூட்டில் போட்டுச்சிருக்காங்க. தெரியுது. ஸ்ரீலங்காலே ஒன்று தான். அதாவது ஆப்பிரிக்கன் புஷ் எலிபென்ட் சொல்லுவாங்க. இந்த எலிபென்ட் வந்து ஆப்பிரிக்கன் புஷ் எலிபென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் சவானாங்கிற பிரதேசத்தில் மட்டும் அது அதிகமாக காணப்படுது. ஸ்ரீலங்காவில் ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்றும் ரிதிகமில் தான் இருக்குது. இது ஏஜ் பண்ணாங்க 34. இருக்கக்கூடிய ஆணை வகைகளிலே இந்த புஷ் எலிபென்ட் தான் மிகப்பெரியது. அது காதெல்லாம் பெருசு, தந்தம்லாம் பெருசாக இருக்குது. முன்னுக்கு தலைப்பக்கம் கால் பின்பக்கத்து பணிவா இருக்குண்ணா. அவர் இருக்கிற 28 வயசு ஆகுது அவருக்கு. அங்கே இருக்கு.
இந்த யானை கொஞ்சம் பொல்லாத யானைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. அது எப்படின்னு தெரியல நமக்கு. இங்கே எந்த மிருகமுமே கட்டி போட்டு இல்லை அப்படி இல்லை. இந்த யானை தான் கொஞ்சம் டேஞ்சரஸான யானை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பஸ்ல வந்து கவனமாக வெளியே கை வச்சுருவாங்க. அனிமல்ஸ் திடீர்னு அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் தூக்கி போடுதுங்க, இப்படி தூக்கி போடுறது, வீசி கொடுத்து தான் போகிறது. டிரைவருக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கேமரா ஆடுது. சைடில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் யானையா. இதில் என்ன ஃபன்னுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம மற்ற ஜூகளுக்கு போனோம்னா மிருகங்க கூட்டில் இருக்கும், நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்குள்ளே இருக்கோம், மிருகங்க வந்து நம்மளை பார்த்துட்டு போகுது. யானை பக்கத்துக்கு வருதுங்க. ஏங்க அந்த யானையெல்லாம் அவ்வளோக்குன்னு இது இல்லைங்க. எல்லாம் வந்து சும்மா நம்மளோட மனுஷனா பழகுதுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிற ஒரு சூன் வந்து ஆணைகள் இருக்கு, எலிபென்ட் சோன் தானே. இப்போ இதை தாண்டி இன்னொரு நம்ம எக்ஸப்ட் ஆகிறதுக்கு இந்த கேட் க்ளோஸ் ஆகி நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமல்கிட்ட கேட் ஓன் ஆகும். அப்போ ஸ்ரீலங்காவில் பாப்புலராக இருக்கக்கூடிய டியர் அது சொல்லுவாங்க, என்ன சீத்தல் டியருங்குவாங்க. இது வந்து நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம். யானைங்க சாப்பிட்றது பார்க்குறாங்க. நம்ம மரப்பகடை அப்படிங்கிட்டு வந்துட்டோம். இது நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்க, இதே நம்மக்கிட்ட இதெல்லாம் ஒரு காலத்துல கனவா இருக்கும். இப்படி ஒரு சஃபாரி செய்யறதா இருந்தா ஒன்றும் நம்ம ஆப்பிரிக்கான்னு போகணும். பாருங்க, லோ பட்ஜெட்ல நமக்கு இப்படி ஒரு சஃபாரி போகிறது நமக்கு ஒரு வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. மனசுக்கு ஒரு பட்ட ஒரு எப்படி சொல்றேன்னு சொன்னா, ட்ரெவல் எப்படியுமே பெயின் கில்லர் தான், ஹை லெவல் பெயின் கில்லர். ஐயோ அப்படி சொல்லலாம், என் கேமராமேன் சொல்ல மாட்டோம். ஐ லவ் பெயின் கில்லர். சோன்ல இருந்து எக்ஸிட் ஆகி இப்போ இன்னொரு அனிமலுக்கு சோனுக்கு என்ட்ரி ஆக போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது பெங்கால் டைகர் அப்படிங்கிறது. அதுதான் அதாவது வகையிலேயே டைகர் வகையிலேயே, அதாவது புலி வகையிலேயே புலிகள்ல நான் நினைக்கிறேன் 9 சப்பீஸ் இருந்துச்சு. அதுல இப்ப வாழக்கூடிய சப்பீஸ் 7 என்னமா தான் இருக்கு. அதுல வந்து சைபீரியன் டைகர் தான் சைஸ்லயும் இதுல பெருசு. பெருக்கு வந்து அதான் இருக்கு. பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவர் படுத்திருந்தார் ஒருத்தர். அதுதான் புலி வகையிலே பெரிய வளரக்கூடிய புலி வகைன்னு சொல்றாங்க. ஆடுதுங்க. அதாவது புலிகள் பொதுவாகவே நீர்நிலைகளை விரும்பும். அதாவது தண்ணியில இருக்கிறதுக்கு அந்த பூனை குடும்பத்திலேயே புலி வந்து தண்ணியில இருக்க ஆசைப்படுற விரும்புங்க. அதனால தான் பாருங்க, உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும், நிறைய இடத்துல நீர் தேக்கமான செஞ்சிருக்காங்க சில தான். அதாவது புலி ரிலாக்ஸ் பண்ணி பையன் தண்ணியில பொழுது அவர் தூங்குறாரு. ஓ, அது எப்பயுமே இந்த சஃபாரில மட்டும் புலிகள் பொதுவாகவே நீர்ல விரும்பக்கூடிய உயிரினம். சிங்கங்கள் அப்படி இல்லை. இந்த ஃபீமேல் நம்மள கொஞ்சம் குயிக்கா கூப்பிட்டு வந்தது வந்து மேல் நினைக்கிறேன். அது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருக்குமா இருக்கும். நான் கண்ட மேல் தாதி. ஓ, மேல் தான். அது அந்த பாருங்க, இந்த ஃபீமேல் இருக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிச்சாங்க. மேல் வந்து டேஞ்சரா இருக்கும். மேல் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. படுத்திருக்க நான் காலை கண்டேன், படுத்து தூங்குறாப்புல. இறங்கி போய் பாக்குறதா எப்படி பண்ணா இருக்கும். அனிமல் அந்த கரும்பு குதிரை வந்து இந்தியன் குதிரையா, அது வந்து போனியா, இது வந்து காட்டு குதிரையா. மானுக்கு வந்து ஆண் மானு மட்டும் தான் கொம்பு இருக்குமா. அதுவும் எத்தனையோ வருஷத்துல கீழே விழுந்துருமா, விழுந்துட்டு திரும்ப முளைக்குமா, அப்படிதான் சொல்றாங்க. மேலும் ஃபீமேலுமா. அதுக்கு வந்து 3 வயசா. 3 வயசுல பொடியோட சைஸை பாத்தீங்கன்னா நீர் யானை சைஸ். அவர் வந்து ரொம்ப நேரமே தண்ணியில தான் இருப்பாராம். சாப்பாட்டுக்கு முன்னா மேலே வருவாராம். இன்னும் இப்போ சாப்பாடு டைம் போல மேலே வராது. இதுதான் உலகத்திலே பெரிய பறவை. இதுல வந்து பிளாக்ல இருக்கிறது வந்து ஆண் பறவை, ஆஷ் கலர்ல இருக்கிறது வந்து பெண் பறவை அப்படின்னு சொல்றாங்க. அதோட முட்டை மட்டுமே 1.5 கிலோ இருக்குமா. அதோட ஓடக்கூடிய ஸ்பீட் வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். 2 விரல்கள், 1 நகம்.
அது பிளாக் கலர் இருக்க வந்து ஆண், ஆஷ் கலர் இருக்க வந்து பெண். இது வந்து டேஞ்சரஸ்டான எருமை மாடு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிங்கத்தை கூட அட்டாக் பண்ணுமா அது. அப்படியே அவ்வளோ டேஞ்சரான கிங் பாப்புலோன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்து போக போறோம், சிங்கம் இருக்க இடத்துக்கு போறோம். சிங்கம் வந்து சரியான சோம்பேறியா. எவனுக்கு உங்க ஊர்ல நான் சிங்கம்னு சொன்னா ஒரு சோம்பேறின்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு நாளையில 18 மணி நேரம் தூங்குமா சிங்கம். எங்க சிங்கம் பக்கத்துலயே வந்துட்டோங்க. சண்டை போட்டு காயப்பட்ட சிங்கமா அது சிகிச்சைக்காக உண்டாக்கிருக்க. அங்க பாருங்க ஒருத்தர் தூங்குறாரு நல்லா அழகா. இவரை பாருங்க ஒரு காலை பொழுது தூங்குறாரு இந்த சிங்கம். காலை பாரு விட்டு கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? வீத்திரமா நின்று வேட்டையாட்டி பார்த்திருக்கியா? கம்பீரமா காட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. படி மேல ஒன்று இருக்காரு, இந்த கீழே ஒருத்தர் இருக்காரு, படுத்திருக்காரு. இப்போ என்ன சொல்றேன்னு பார்த்தா மொத்தமா நினைக்க 4 சோன்ஸ் இருக்கு. முதல் எலிபென்ட் சோன்ஸ், டைகர் சோன்ஸ், அப்புறம் ஆப்பிரிக்கன் தாவரம் சாப்பிட்ற விலங்குகள் இருக்கும் இந்த ஆப்பிரிக்கன்ல, அந்த எலிமெண்ட் சோன் 3. அதுக்கப்புறம் லைன் சோன் 4. இதுக்கப்புறம் இருக்கு எலிமெண்ட்ஸில். சரி, நம்ம ஜிப்லேஸோ நம்ம வந்தோம்னா லாஸ்ட்டாக அந்த மற்ற சோன்ஸ்லாம் பார்த்து வந்து இங்கே வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம நடந்து தான் போகணும் நம்ம வாகனம் பார்க்கறதுக்கு. நாங்கள் இங்கே ஹெல்மெட் பேக்கெலாம் எல்லாம் கொண்டு வர எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என் இடத்துக்கு இந்த பைக்கில் வராமல் வாங்குறதுக்கு இல்லை வாங்க. என் இடத்துக்கு பைக்கே வராமல் முடிஞ்ச வரைக்கும் என்ன சரி இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் வாகனத்திலே வாங்க. இனிமேல் ஆனைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு 590 ரூபா, பறவைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க 295 ரூபா, அனிமல் பெட்டிங் சொல்றதுக்கு 236 ரூபா. அதுக்கு சாப்பாடு நமக்கு தான் சொல்லி கொடுக்கணும். என்ன பறவைங்களுக்கு ஆனைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா, குருவிங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா, நம்மளே வாங்கி சாப்பிட்டு கொடுப்பீங்களா? காசு செம்மறி ஆடோட நீ நாங்க என்ன செய்யறன்னு மட்டும் பார்த்தீங்க. செம்மறியோட நீங்க செம்மையா போகும். இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது தொடர்றதெல்லாம் முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருக்கா? கழுது எக்கட சாப்பிடுறது எந்த படத்துல இருக்குன்னு இது வந்து ஊருக்கு வித்தியாசம் இருக்கா? நட்சத்திர ஆமையில காமிங்க நழுவிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம மொசை அட்டாக் பண்ண போறோம். நம்ம மொசையை இப்போ கையால பிடிச்சிட்டோம். கடுமா வேண்டா கோழி எப்படி நிறைய பாதி கொட்டான் நானே குத்தி போதில்லை. பாக்கிலே வேகமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது முன்னா இங்கே முன்னா கையை தொடக்கூடிய மாதிரி இருக்கான். வேற எங்கேயுமே கையை தொடாது. கொஞ்சம் குத்து தானா முள்ளான பாத்தீங்களா? வேணாம் நாங்க கூட சண்டை செய்ய வரல. இவர் தூங்குறாரு. சீர்றாங்க அவங்க இட்டோ தூங்குறாரு. சத்யா தொடலாமா இவரே? யாரு இவரே? நான் கிட்ட போக மாட்டேன். அவர் சொல்லி அனுப்புவாரு. குத்து பிடிச்சு அவர் சொல்லிக்குவாரு. நன்றி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப இந்த ஜிப்லயோ பஸ்லயோ வந்த நேரத்துக்கு இனிமேல சீட்ல உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். இதுல அந்த அக்ரியோஸ் இல்லாத அனிமல் இப்பனா சாதுவான மிருகங்கள் கொஞ்சம் இருக்கு இதுல. அதை கொஞ்சம் நம்ம தொட்டு தூக்கி வச்சு அப்படி கொஞ்சம் பார்த்து சின்ன ஒரு அதில் இருக்கு. கழுதை இருக்கு, ஈமு கோழி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூட தீக்கோழி இல்லை, ஈமு கோழிக்குவாங்க.
அந்த கோழி இருக்குது, வாத்து இருக்குது, அன்னப்பறவை இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது, முள்ளம்பண்டி இருக்குது, சிங்கக்குட்டி, சின்ன சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி இருக்குது. பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற டிக்கெட் வந்து அதை எடுத்தால் பறவைகள் கூண்டுகளுக்கு போயிட்டு கிளி இருக்குது. அந்த பிரசீலில் இருக்கக்கூடிய அழகாக அந்த பஞ்சவர்ண கிளிங்குவாங்க, அந்த கிளி இருக்குது. அதை நம்ம தொட்டு பார்க்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். நாங்கள் எடுத்த டிக்கெட் ஈமு கோழிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது தொட்டு பார்க்குறதுக்கு. நீங்களும் வாங்க, விசிட் பண்ணுங்கள், சஃபாரி போங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் பஸ்ஸில் க்ரௌட் க்ரௌட் இருக்க பஸ்ஸாக பார்த்து ஏறுங்க. நாங்கள் ஏறின பஸ்ஸில் வந்து க்ரௌட் இருக்கலை. ஒரு பர்சனுக்கு 100 ரூபா தான் எடுக்காங்க பஸ்ல போறதுக்கு. சஃபாரில போறேன்னா 5000 ரூபா. 5000 ரூபா எடுக்கலாம். சஃபாரி 9 பேர் போகலாம், 5000 ரூபா. 9 பேர் போகலாம், 5000 எடுக்கலாம். இந்த இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகளுக்கு வந்து 300 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்குது எல்லா டிக்கெட்டுமே. பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுறது, அது நான் பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வேற காசு டிக்கெட் எடுக்கணும். எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ண வேறையா காசு டிக்கெட் எடுக்கணும். அந்த இன்னொன்று நாங்கள் இப்போ செஞ்சதுக்கு நாங்கள் ஃபோட்டோ எட் பண்ணுறோம் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்.